வெல்கம் டு சபரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு நியூஸ் பேப்பரை வச்சு இந்த அழகான ஃப்ளவர் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இது ஃப்ளவருன்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு அழகான அழகு பொருள், வால் ஹேங்கிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து அன்னைக்கு செஞ்சதுக்கு உள்ளே வச்சுருக்கேன். இது எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். வந்து வெறும் நியூஸ் பேப்பரும் க்ரீன் கலர் உள்ளன் நூலும் மட்டும்தான் வச்சு செஞ்சுருக்கோம். வாங்க அதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். நல்லா நியூஸ் பேப்பர் வந்து இந்த நீல வாகில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி செஞ்சு வச்சுட்டேன், உங்கள் முன்னாடி செஞ்சு காட்டணுன்றதுக்காக ஒரே ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், எப்பயுமே நான் உங்களுக்கு இது சுற்றி காட்டுறது தான். இதை பாருங்கள், லாஸ்ட்டில் கம் வச்சு இது பண்ணிக்கலாம். அப்புறமா கீழே இருக்கிற குச்சியை வந்து நம்ம உருவிடலாம். இது ஃபுல்லாக கம் வச்சுக்கிட்டு நம்ம க்ரீன் கலர் உள்ளன் வந்து சுற்றிக்கலாம். இது ஃபுல்லாக கொஞ்சம் பொறுமையாக அப்படியே சுற்றுங்க. இந்த குச்சி ஃபுல்லாகவே, அந்த ஸ்டிக்கு ஃபுல்லாகவே வந்து நம்ம க்ரீன் கலர் உள்ளன்னா ஃபுல்லாக சுற்றிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக சுற்றுங்க, ஃபுல்லாக சுற்றிடுங்க. எனக்கு வந்து இந்த கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து ஃபுல்லாகவே எனக்கு காமிக்க மாட்டேன்னுதுங்க. வர கமெண்ட்ஸில் பாதி தான் எனக்கு காமிக்குது. அதை வந்து எப்படி எடுக்கிறதுன்றது எனக்கு தெரியல. எனக்கு கமெண்ட் பண்ணதுக்கு ரிப்ளை பண்ணலன்னு யாரும் தப்பாக நினைக்காதீங்க. எனக்கு அந்த கமெண்ட் தெரிஞ்சிச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து ரிப்பீட் கமெண்ட் பண்ணிடுவேன். எனக்கு கமெண்ட் தெரியாததுனால தான் ரிப்பீட் பண்ண முடியாமல் இருக்கும். எனக்கு காமிக்கிறதுமே பாதி கமெண்ட் தான் காமிக்குது. அது என்னன்றதை சீக்கிரத்தில் சரி பண்ணிடுறேன் நான். அது வரைக்கும் யாரும் தப்பாக நினைக்காதீங்க. இப்போ பாருங்கள், அந்த உள்ளன் சுற்றுனதை வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி சுற்றி விட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு 8 பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கோல்டன் கலர் ரிப்பனு. இப்படி முனையில் மட்டும் சுற்றிட்டு இப்படி சுற்றி சுற்றி வந்தீங்கன்னா அந்த ரோஸ் வந்து வந்துடும். இந்த ரோஸ் நான் அடிக்கடி செய்கிறது தான். பாருங்கள், வீடியோலேயே நிறைய வாட்டி செஞ்சுருக்கேன். இங்கே பாருங்கள், சொல்கிறத விட பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். பாருங்கள், அப்படி இப்படி மடக்கி இங்கே வச்சுட்டு அப்புறம் கீழ் பக்கத்தை அப்படி மடக்கி கொண்டு வந்தீங்கன்னா அந்த ரோஸ் வந்துடும். இதே மாதிரி தான் ஃபுல்லாக சுற்றி சுற்றி கொண்டு வரணும். நமக்கு எந்த அளவுக்கு ரோஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம செய்கிறதுக்கு இந்த அளவு போதுமானது. கம் வச்சு ஒட்டிக்கலாம். பாருங்க, அது பிளைனாக இருக்கிறதுனால அதில் ஸ்டோன் மட்டும் ஒட்டிக்குவோம். ஏற்கனவே 3 ரோஸ் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து க்ரீன் கலர் ஸ்டிக்கு தான். பாருங்கள், இந்த 8 பீஸை வந்து ஒட்டிட்டோம். வந்து இந்த லாஸ்ட்டு வந்து பிளைனாக இருக்கிறதுனால அந்த இடத்துல இது மட்டும் வச்சு ஒட்டிக்குவோம். பாருங்கள், ஸ்டிக் ஆயிடுச்சு. 8மே ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ பிளைனாக இருக்கிறதுனால இந்த இடங்களில் மட்டும் வரிசையாக ஒரு 4 ரோஸ் வச்சு விட்டுறலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நம்மளோட மைண்டு ஐடியா தாங்க. இது எப்படி வேணாலும் நம்ம திரும்ப சேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லாக சுற்றி வேணாலும் சுற்றி விட்டுக்கலாம். அப்படியே இருந்தாலும் ஓகே தான். ஆனால் இதுவே நல்லா அழகாக இருந்துச்சு. நியூஸ் பேப்பர் தான், ஆனால் இந்தளவுக்கு வரும் நானே எதிர்பார்க்கல. கொஞ்சம் எங்கே நிற்க போகுதுன்னு நினச்சேன், ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காகவே நிற்கிது. பாருங்க, கீழே மட்டும் கொஞ்சம் நீளமாக விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். அது செஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு.
சூப்பராக இருக்குது. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.